இந்த பலகாரம், இந்த தீபாவளி, இப்போ தீபாவளி அப்படின்னாவே நம்ம மைண்டுக்கு வர்றது எல்லாமே இந்த பலகாரம் தாங்க. அந்த பலகாரத்தை கூட யோசிச்சு பாருங்களேன் நடுவர் அவர்களே. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஸ்வீட்டு ஒத்துக்காதுன்றதுக்காக ரவா லட்டு செய்யும் போது கம்மியான சர்க்கரையை போட்டு செய்வாங்க. புருஷனுக்கு முறுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக புருஷனுக்கு முறுக்கு சுடுவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து சீடை பிடிக்கும், எல்லடை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அதை பண்ணுவாங்க. அதில் பிள்ளைகள் வேற ஓடி வந்து சொல்லும், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாமுன் வேணும்னுவாங்க. அதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதையும் தாண்டி நம் சொந்தங்களுக்கெல்லாம் பலகாரம் செஞ்சு கொடுப்போமே தவிர அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ஒரு நாளும் தனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு பொண்ணு செஞ்சுக்கிட்டதே கிடையாதுங்க. அதுதாங்க பெண்கள். இதுலேயும் இந்த பலகாரம் வந்து நம்ம தாய் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு ஒன்று இருக்கும். அவர் நேராக வருவார் புருஷன், உங்கள் அம்மா வீட்டிலேருந்து எத்தனை முறுக்கு வந்துச்சு? 50ங்க. அப்போ என் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் 51 போடு, எது ஒரு முறுக்கு எக்ஸ்ட்ராவா? இந்த மாதிரி தன் கூட பிறந்தவங்களுக்கு கூட அந்த பலகாரத்தை அனுப்புறதுல கூட போட்டி போடுகிற எண்ணம் பெண்களை விட ஆண்களுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. அவங்களோட போட்டிக்காக அந்த பாரத்தை சுமக்கிற பெருமை எங்கள் பெண்கள் தாங்க சுமந்துட்ருக்கோம். இதையும் தாண்டி பழனியனுக்கெலாம் 47 முறுக்கு தங்கச்சி சுட்டு வந்து வச்சிச்சு. 46 முறுக்கை சாப்பிட்டாருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு 2-3 வச்சுருந்தீங்களே, 46 முறுக்கு எப்படிங்க சாப்பிட்டீங்கன்னு அந்த முறுக்கு எடுத்து இப்படித்தான் சாப்பிட்டேன்னு அதையும் சாப்பிட்டார். ரொம்ப நன்றி. ரொம்ப நான் ஒரு அச்சத்திலே இதை வெளிப்படுத்தினேன். பரவாயில்ல, நீங்களும் மறுபடியும் அச்சத்தை அதிகப்படுத்துவீங்களேன்னு பார்த்தேன். பரவாயில்ல.